ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தம்ப்நெயில்ல நம்மள டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃபாண்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஃபாண்ட்டெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக டெக்ஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் எந்த வெப்சைட் மூலிமா அவங்க வந்து எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி டிசைன்ஸில் நிறையா ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி டிசைனாக ஃபாண்ட்டு யூஸ் பண்ணி தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்ட் எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் மொபைலில் இருக்க க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டெக்ஸ்ட் ஸ்டூடியோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்க ரெண்டாவதாக டெக்ஸ்ட் ஸ்டூடியோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஜெனரேட்டர் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓகே, உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பாருங்கள், டெக்ஸ்ட் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் தம்ப்நெயில்ல என்ன வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்க போகிறீங்களோ, எந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹலோன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஹலோன்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி நிறையா ஃபாண்ட்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹலோன்னு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே இந்த இடத்துல நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணுறோமோ அது எந்த ஃபாண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கோ அந்த டிசைன் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல டாட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கலர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஃபில்லிங் அதை வந்து செலக்ட் பண்ணி அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர்ஸில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேட்டர்னில் வேணும் அப்படின்னாக்கா பேட்டர்னில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடு ஒயிட் ஒரு சைடு பிளாக் இந்த மாதிரி கலரில் கொடுப்போம். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராடியன்ட் கலர்னு சொல்லுவாங்க. அந்த கலரையும் நாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு வந்து இந்த கரெக்டாக இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு கலர்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுங்க அப்படின்னு இந்த இடத்துல தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த கரெக்டாக நம்ம எந்த இடத்துல மார்க் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த மார்க்கு கீழே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இப்போ ரெண்டாவதாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த மார்க்கு இன்னொரு இடத்துல மிடில் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு கலர் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் வச்சு அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்பவே சிம்பிள், அவ்வளவுதான். இதே மாதிரியே நீங்கள் வந்து ஈஸியாகவே கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபில் பேட்டர்ன் இந்த மாதிரி 3Dயில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து இதிலே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்துருங்க அவுட்லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அவுட்லைன் 1 அவுட்லைன் 2ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அவுட்லைன் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவுட்லைன் கலர் வந்து என்ன செலக்ட் பண்ணணுமோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள். நீங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கலர் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் இங்கே சைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேடோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னர்பெல் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேடோ வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ கலரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சிம்பிளாகவே நாம் வந்து எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா எமோஜஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டின் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல ஹார்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த ஹார்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாகணும் அப்படின்னாக்கா சைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்மால் வந்து வச்சுக்கலாம். இப்போ பொசிஷன் நமக்கு எங்கிட்ட இந்த ஹார்ட் இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு இந்த ஹார்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் எடிட் பண்ணிட்டீங்க, அந்த தமிழில் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜை எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னாக்கா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இமேஜ் பிஎன்ஜியாக வேணுமா, இல்லை ஜேபிஜியாக வேணுமா, இல்லை பிடிஎஃபாக உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற வந்து கேட்கும். நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎன்ஜி, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா பிஎன்ஜி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிஎன்ஜியை டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை ஜேபிஜியாக வேணும் அப்படின்னாக்கா ஜேபிஜியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.